ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் இருக்க கிட்டத்தட்ட எல்லா நாடுலையும் ஃபேக் ப்ராடக்ட் உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபேக் ப்ராடக்ட் உருவாக்குறதுல சைனா தான் மாஸ்டர். சைனாவை மாஸ்டர் ஆஃப் த ஃபேக் ப்ராடக்ட் கூட சொல்லலாம். சைனாவில் ஃபேக் எலக்ட்ரானிக் மட்டும் இல்லை, ஃபேக் ஃபுட்டு கூட உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோவில் நான் சைனாவில் உருவாக்கிட்டு இருக்க ஃபேக் அண்ட் டேஞ்சரஸ் ஃபுட்ஸை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ வெல்கம் டு த ரேர் பீடியா. நம்பர் 9 வால்நட். அக்ரூட் என்பது உலகத்தோட எக்ஸ்பென்சிவ் ட்ரை ஃபுட்ல ஒன்று. அக்ரூட்டோட ஷெல் ரொம்ப ஹார்டா இருக்கதால இந்த அக்ரூட்டை பிரேக் பண்ணாம உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. உள்ள என்ன இருக்குன்னு பீப்பிளால பார்க்க முடியாததால சைனீஸ் மார்க்கெட் பீப்பிள் இந்த அக்ரோட்டை ஈக்குவலா நடுவுல கட் பண்ணி உள்ள சின்ன சின்ன கல்ல வச்சிருவாங்க. இந்த அக்ரோட்டோட ஷெல்ல டிரான்ஸ்பரண்ட் க்ளூ மூலியமா 2 பீசஸ் ஆஃப் ஷெல்ல ஜாயின் பண்ணி வைக்கிறாங்க. இப்படி பண்றதால சைனீஸ் மார்க்கெட்ல 3 ப்ராஃபிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் என்னது பாத்தீங்கன்னா உள்ள இருக்க அக்ரோட் மிச்சமாகும் அண்ட் இதை மறுபடியும் ரீசேலிங் பண்ணலாம். ரெண்டாவது ப்ராஃபிட், இது மூலியமா 2 மடங்கு மணி ஏர்ன் பண்ணலாம். தேர்டு ப்ராஃபிட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இப்படி பண்றதால அக்ரூட்டோட வெயிட் அதிகமாயிடும். இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அக்ரூட்டோட 50% டூப்ளிகேட் அக்ரூட்டை மிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்படி பண்றதால வெயிட் மூலியமா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். உண்மையிலே சைனாவோட ஆர்கானிக் திங் மேல கூட நம்ப முடியாது. நம்பர் 8 காவா எண்ணெய். குக்கிங் ஆயில் என்பது பொதுவா நம்ம எல்லாரும் வீட்டில் யூஸ் பண்றது தான். மோஸ்டா குக்கிங் ஆயில் சன்ஃப்ளவர் மூலியமா ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா சைனாவோட ஆயில் ப்ரொடியூசிங் மெத்தடே வேற. சில வருஷம் முன்னாடி சைனாவோட ஃபுட் டிபார்ட்மெண்ட் காரங்க ஒரு குரூப்பை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த குரூப் காவா மூலியமா ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த குரூப் காவா தனியை எடுத்து அதை பாயில் பண்ணி ஆயில் ஸ்ட்ரக்சரா கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த ஆயில்ல இருக்க டார்க்னஸ் அண்ட் துர்நாற்றத்தை ரெடியூஸ் பண்றதுக்காக ப்ளீச் அண்ட் சில அனிமல் ஃபேக்ட்ஸை மிக்ஸ் பண்ணாங்க. சைனாவோட ஃபுட் டிபார்ட்மெண்ட் காரங்க இந்த குரூப்பை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த குரூப் 100 டன் ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஃபுட் அத்தாரிட்டிஸ் மூலியமா இந்த ஆயிலை யூஸ் பண்றதால ஸ்டொமக் கேன்சர் கூட வரலாம். அண்ட் இந்த கட்டர் ஆயிலை யூஸ் பண்ணா ஹியூமன் பாடியோட சில ஆர்கானிக் பார்ட் பெர்மனண்டா டிசபிள் ஆயிடும். இந்த ஆயிலை ரெஸ்டாரண்ட் காரங்க வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த கட்டர் ஆயிலோட நார்மல் ஆயிலை விட 50% கம்மியா இருக்கும். நம்பர் 7 ரைஸ். ஒரு ரியல் ப்ராடக்டோட டூப்ளிகேட் காப்பி உருவாக்குனா அந்த டூப்ளிகேட் காப்பியோட விலை ரியலோட 50% கம்மியா இருக்கும். இப்ப ரைஸ் என்பது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும். ஆனா சைனீஸ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்காக பிளாஸ்டிக் ரைஸை உருவாக்குறாங்க. பிளாஸ்டிக்கு ரைஸோட ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க. அண்ட் வெயிட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த டூப்ளிகேட் ரைஸை ஒரிஜினலோட மிக்ஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டூப்ளிகேட் ரைஸ் 3 கிலோ சாப்பிட்டாலே ஒரு ஹியூமனோட டெத்து கூட ஆகலாம். ஆனா சைனீஸ் பீப்பிள் எதுக்காகவும் கவலைப்படுறது இல்ல. இவங்க ஜஸ்ட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்காக ஒரு மனுஷனோட பலி கொடுத்துடுறாங்க. நம்பர் 6 பீஃப். சைனா கூட ஹை பாப்புலேட் கண்ட்ரி தான். ஆட்டுக்கறி வாங்கணும்னா டிமாண்ட் அதிகமா இருக்கும் அண்ட் சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கும். சைனால பீஃபோட விலை ரொம்ப அதிகம். மக்களோட டிமாண்ட் ஏத்த மாதிரி சப்ளை பண்றதுக்காக ஃபுட் மாஃபியா டூப்ளிகேட் மீட் கூட உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைனால பார்க் மீட்டோட விலை $4 per kg இருக்கு அண்ட் பீஃப் $9 per kg. அதனால இவங்க பார்க் மீட்டை எடுத்து வேக்ஸ், இண்டஸ்ட்ரியல் சால்ட் அண்ட் சம் கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி இந்த பார்க் மீட்க்கு பீஃபோட லுக்கை கொடுத்துடுறாங்க. ரீசெண்டா சைனாவோட ஃபுட் டிபார்ட்மெண்ட் காரங்க ஒரு குரூப்பை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த குரூப் 20,000 பார்க் மீட்டை பீஃபா கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பார்க் மீட் கெமிக்கல் மூலியமா கலர் சேஞ்ச் ஆயிடுது. பட் இது ஹியூமன் ஹெல்த்துக்கு ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. இது மட்டும் இல்ல, சைனால 20 மில்லியனுக்கு மேல முஸ்லிம்ஸ் இருக்காங்க. இந்த பீஃபா கன்வெர்ட் ஆன பார்க் மீட் அந்த முஸ்லிம்ஸ் கிட்ட குரூப் போய் சேரலாம். நம்பர் 5 சால்ட். ஃபுட்டுக்கு டேஸ்ட் வரணும்னா அதுல சால்ட் ரொம்ப முக்கியம். அந்த சால்ட் என்பது ரொம்ப சீப் ப்ராடக்ட் தான். ஆனாலும் ஃபேக் சால்ட் மூலியமா இல்லீகல் ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்காக சைனா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சால்ட் 2 வகையா இருக்கும். ஒன்னு குக்கிங் சால்ட், ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் சால்ட். பொதுவா குக்கிங் சால்ட்டை சமைக்கும் போது ஆட் பண்ணுவாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியல் சால்ட் மிஷினரி கிளீன் பண்றதுக்காகவும் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்காகவும் ப்ளீச், டயர், பேப்பர் ப்ரொடக்ஷன்ல யூஸ் ஆகும். இந்த இண்டஸ்ட்ரியல் சால்ட் கூட ரொம்ப சீப் ப்ராடக்ட் தான். இந்த இண்டஸ்ட்ரியல் சால்ட்டை குக்கிங்ல ஆட் பண்ணா லிவர் அண்ட் கிட்னி கேன்சர் வரலாம். ஆனாலும் சைனீஸ் கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரியல் சால்ட்டை குக்கிங் சால்ட்டா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பீப்பிள்ஸை மேனிபுலேட் பண்றதுக்காக இந்த சால்ட்டுக்கு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. நம்பர் 4 பீஸ். பீஸ் என்பது எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க. 2010ல சைனால இருக்க ஜெங்ஷா மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டு இருக்க பீஸ் 1/2 மணி நேரம் பாயில் பண்ணாலும் பாயில் ஆக மாட்டேங்குது அண்ட் தண்ணி ஃபுல்லா கிரீன் ஆயிடுது. இப்படின்ட்டு சைனீஸ் பீப்பிள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த பீஸ் மார்க்கெட்ல ரொம்ப சீப்பா சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பீஸ் மேல சர்ச் பண்ண பிறகுதான் தெரிஞ்சது இது 1 வருஷம் பழைய கெட்டு போன பீஸ். அண்ட் இந்த பீஸ்க்கு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கறதுக்காக சோடியம் மெட்டாசல்ஃபேட்ல டை பண்ணுவாங்க. அண்ட் இந்த சோடியம் மெட்டாசல்ஃபேட் டாக்ஸிக் ஆனது. இந்த டையிங் ப்ராசஸ் பீஸ்க்கு ஃப்ரெஷ் லுக் கொடுக்க உதவுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு சீட் பண்றது பதிலா நேச்சுரலி ப்ரீஸை க்ரோ பண்ணா டபுள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கலாம்.
நம்பர் 3 ஹனி. ஹனி என்பது ஹியூமன் பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. இது உணவுல மட்டும் இல்ல மெடிசன்லயும் யூஸ் ஆகுது. சைனா ஃபேக் ஹனி உருவாக்குறதுல மாஸ்டரா இருக்கு. பல ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபேக் ஹனியை உருவாக்குறாங்க. இந்த ஃபேக் ஹனியை நார்மல் பர்சனால கண்டுபிடிக்க முடியாது. உருவாக்குறதுக்காக சுகர், வாட்டர், கார்ன் சிரப் அண்ட் பாஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹனி சைனால மட்டும் இல்ல மொத்த உலகத்துக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணோம். அமெரிக்கால இருக்க 2 பெரிய ஹனி கம்பெனிஸ் சொல்யூஷன் அண்ட் கிராஃப் ஃபார்ம்ஸ் 2 மில்லியன் ஃபேக் ஹனியை சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி அமெரிக்கால டிஸ்ட்ரிபியூட் பண்ணதால இந்த 2 கம்பெனிஸை பேன் பண்ணிட்டாங்க. இப்ப கூட சைனா இந்த ஃபேக் ஹனியை வேர்ல்டு வைட்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கு. நம்பர் 2 எக்ஸ். கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு முட்டையாவது சாப்பிடுவாங்க. ஒரு யோசிச்சு பாருங்க, முட்டையெல்லாம் இண்டஸ்ட்ரியில உருவாக்க முடியாது. முட்டைகள்லாம் நேச்சரா கோழி மூலியமா வரும். ஆனா சைனாவோட ஜீனியஸ் கிரிமினல்ஸ் ஃபேக் எக் கூட உருவாக்கி காட்டிட்டாங்க. ஸ்கிரீன்ல இருக்க முட்டை பாக்குறதுக்கு ஃபேக் மாதிரியே இல்ல. இந்த ஃபேக் எக்கை உருவாக்குறதுக்காக ஜெலட்டின் அண்ட் ஃபுட் கலரை யூஸ் பண்றாங்க. அண்ட் இந்த முட்டைக்கு ரியல் லுக் கொடுக்கறதுக்காக ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸை யூஸ் பண்றாங்க. முட்டையோட ஷெல் பாராஃபின் வேக்ஸ் அண்ட் சோடியம் கார்பனேட் மூலியமா உருவாக்குறாங்க. முட்டையோட இன்னர் பார்ட் பார்த்தா கூட ஃபேக் மாதிரி தெரியாது. இந்த ஃபேக் எக் ஹியூமன் பாடிக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானது. நம்பர் 1 பஃபர் ஃபிஷ். பஃபர் ஃபிஷ் என்பது அன்யூஷுவல் அண்ட் டேஞ்சரஸ் ஃபிஷ்ல ஒன்று. இந்த ஃபிஷ்ல சயானைடோட டேஞ்சரஸான பாய்சன்ஸ் இருக்கும். 2016 வரையும் இந்த ஃபிஷ் சைனால பேன்ல தான் இருந்திருக்கு. ஆனா சைனீஸ் ஃபிஷர்ஸ் இதோட டிமாண்ட் கொடுத்து ஃபிஷிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபிஷ் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபிஷர்ஸ் எல்லாம் ஹெல்த் அத்தாரிட்டிஸை கன்வின்ஸ் பண்ணி சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மீனால கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போறாங்க. சைனீஸோட ரெஸ்டாரண்ட்ல பஃபர் ஃபிஷ் ஆர்டர் பண்றவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க. ஏன்னா ஒருவேளை இவர் பஃபர் ஃபிஷ் சாப்பிட்டு இறந்து போயிட்டாருன்னா பில் பே பண்றதுக்காக குறைபாடு இருக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இது மாதிரி வீடியோஸ் வாரத்துக்கு கொண்டு வந்துட்டே இருப்பேன். எப்பயும் போல நன்றி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.